மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? மிருகம கடவுள தேவரா யார் யார்? மிருகம கடவுள தேவரா யார் யார்? சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். எழுது அந்த கதைய யாராச்சும் ஒரு இடிச்ச வாங்கிட்ட சொல்லணும்னு நாயா அலைகிறேன். ஒரு வயற்றுக்க மாட்டேங்க. நான் இருக்கிறேங்க. நீங்களா? என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என்னைய ஆயிருக்கும்? இப்ப மாட்டினியா? பணத்தை எடுக்கல, உன் தலையை எடுத்துருவேன். முதல்ல கத்தியை திருப்பி பிடி. தேங்க்யூ. இப்ப எடு. இப்பவும் முடியாது. என்ன அழகா இருக்கு. பாவாடை பார்த்தா பரபரப்பா இருக்க, மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க. உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. உன்னை பார்த்த உடனே நான் ஒரு கட்டுக்கடங்காத காளையா மாறிடுறேனே. அது எப்படின்னு எனக்கு தெரியலையே. உன்னை கல்யாணம் பண்ணாம அந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். எவ்வளவு அடிப்ப? வலிக்கல, கொஞ்சம் கூட வலிக்கல. சரி, அடிச்சுட்டு போகலான்னு விட்டுட்டேன். அவங்கள அடிக்கலாம் இல்ல, அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். மிருகம கடவுள தேவரா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. எதுக்கு தெரிஞ்சுட்டு அவன் சந்தோஷமா இருப்பான். என்ன பண்ண போற? அதுக்கு நீ சரி போட்டு வர மாட்ட. தயவு பண்ணி சொல்லுங்க, இல்லன்னா தலை வெடிச்சிருப்பேன். அப்படியா? தயவு பண்ணி சொல்லு. மாதிரி வேற மாதிரி. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சாவு சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒழுங்கு இறக்குற. நீ சாவும்ல செத்த பையல. என்னண்ணா படம் வேற மாதிரி இருக்கிறா? இது கத்தா கதையாக்குது. இது கத்தாத அன்னை கத்தனா ஓடாத டீசெண்டா காட்டி குத்துறாத, ஓடாத டீசெண்டா காட்டி குத்துறாத. இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டவரா. பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.